அன்பிற்கினிய தமிழ் மக்களுக்கும் ப்ளஸ் டூ மாணவர்களுக்கும் வணக்கம். இது ஃபார்முலாஸில் அடுத்த சாப்டர் இன்டெக்ரல் கால்குலஸ் தொடர்ந்து ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அதற்கான ஃபார்முலா. தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். இது நத்திங் பட் மேக்ஸ். ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா என்ன? ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் a differential equation which involves derivatives. It may be partial or ordinary derivative. Differential coefficients இருந்ததுன்னா அதுக்கு பேர் differential equation. First formula, find the order and degree of the differential equation. Highest derivative of the highest derivative of the differential equation is called order and its power is called degree. Highest derivative nuடைய power வந்து degree. Note that the differential equation must be expressible in polynomial form. Polynomial form எப்படி இருக்கு? x power 3, x power 2, x constant இந்த மாதிரி போக x power 7 power வந்து இன்டிஜராக இருக்கணும். It should be free from radicals and fractions 1/2 3/4 இந்த மாதிரி பவர்ஸ் இல்லாமல் பாலினாமியல் ஃபார்மில் இருந்ததுனா தான் you can find order and degree. அப்போ differential equation should be in polynomial form. Formation of the differential equation. Ordinary equation is given, so you have to form the differential equation. Ordinary equation, for example, y equal to mx plus c, y square equal to 4ax, x square by a square plus y square by b square equal to 1. இந்த மாதிரி ordinary equation கொடுத்திருந்தாங்கன்னா you can form the differential equation by eliminating the arbitrary constant. So differentiate n times and eliminate arbitrary constant. What is n? n is the number of arbitrary constants. Arbitrary constants எவ்வளோ வருதோ அவ்வளோ டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், தொடர்ந்து சக்ஸஸிவாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அந்த கான்ஸ்டண்ட்டை எலிமினேட் பண்ணினா we get differential equation. Solving differential equation, reverse process. இதில் ஆர்டினரி ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணிங்க. இப்போ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் will be given, so you have to convert into ordinary equation. Solving differential equation is nothing but integrating differential equations. Integrating differential equations. There are three types. First one is variable separable method. Rewrite the differential equation. So the given equations, differential equation can be rewritten in the form of f1 of x by f2 of x into dx is equal to minus g2 of y by g1 of y into dy. இது வெரி சிம்பிள். இந்த ஃபார்முலா கூட வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எக்ஸ்எல்லாம் ஒரு பக்கம், ஒய்எல்லாம் ஒரு பக்கம் செப்பரேட் பண்ணுங்கள். எக்ஸு ஒய்யும் செப்பரேட் பண்ணுற போது அந்த டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் டிஎக்ஸ் வந்து மஸ்ட் பி இன் தி நியூமரேட்டர். அது லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைடு. டிஎக்ஸ் நியூமரேட்டர் இருக்கணும், டிஒய்யும் நியூமரேட்டர் இருக்கணும். அக்கார்டிங் டு திஸ் சிச்சுவேஷன் யூ ஹேவ் டு செப்பரேட் த வேரியபிள்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய். வேரியபிள் செப்பரபிள் மெத்தட்லேயே சப்ஸ்டியூஷன் மெத்தட். இந்த மெத்தடில் dy by dx equal to f of ax plus by plus c அப்படிங்கிற ஃபார்மில் இருந்ததுன்னா we cannot separate because x y எல்லாம் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன்லையோ டிவிஷன்லையோ வந்தால் தான் டைரக்ட்லி வேரியபிள் செப்பரபிள் யூஸ் ஆகும். பட் இந்த ப்ராப்ளத்தில் ax plus by கடையில் அடிஷன் வந்திருக்கிற போது we cannot separate the variables x and y. So on that time you have to substitute ax plus by plus c equal to z. இந்த கம்ப்ளீட் ஃபங்க்ஷன் வந்து ஜெட்டுக்கு மாறிடுச்சுன்னா dy by dxக்கு பதிலாக dz by dx அப்படிங்கிற ஒரு வேரியபிளுக்கு கன்வெர்ட் ஆயிரும். அப்புறம் z தனியாக x தனியாக நீங்கள் செப்பரேட் பண்ணிங்கன்னா அது வேரியபிள் செப்பரபிள் மெத்தடுக்கு யூஸ் ஆகும். ஸோ வேரியபிள் செப்பரபிள்லேயே ஒரு சப்ஸ்டியூஷன் டைப். செகண்ட் டைப் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். சால்விங் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் செகண்ட் டைப் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். dy by dx equal to g of y by x, dx by dy equal to g of x by y. இந்த ரெண்டு ஃபார்மில் இருந்ததுன்னா அல்லது f of x, y divided by g of x, y இந்த ஃபார்மில் இருந்ததுன்னா put y equal to vx and dy by dx equal to v plus x dv by dx. y equal to vx, dy by dx this. இது இந்த ஃபார்மாக இருந்ததுன்னா dx by dy ஃபார்மில் உங்களுடைய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருந்ததுன்னா ஹோமோஜீனியஸாக இருந்ததுன்னா x equal to vy and dx by dy equal to v plus y dv by dy. ஸோ இந்த ரெண்டு சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா the problem goes to variable separable method. திருப்பி வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் யூஸ் பண்ணுற மாதிரியே மறுபடியும் சால்வ் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் கால்டு ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இந்த ஃபார்மில் கொடுக்கலாம். அதர்வைஸ் m of x, y dx plus n of x, y dy equal to 0 இந்த ஃபார்மில் கொடுத்தீங்கனாலும் you convert to this form.
Third type, first order linear differential equations. First order linear differential equation. dy by dx plus py equal to q ங்கிறது general form, where capital P, capital Q are functions of x alone. x னுடைய variables மட்டும் இருந்ததுன்னா இது வந்து இந்த form. dx by dy plus px equal to q, where p, q are functions of y alone. அப்படிங்கிறது இதுலேயே இன்னொரு form. அது தனியாக ஃபார்முலா வச்சுக்க வேண்டியதில்லை. எக்ஸ் ஒய் ரீப்ளேஸ் ஆகிருக்கும். dx by dy px equal to q, where p, q are functions of y alone இருந்ததுன்னா அதுக்கு என்ன? ஸோ டூ ஃபார்ம். இதில் y into if equal to integral q if dx plus c இதனுடைய சொல்யூஷன். yயில் ஆரம்பிக்குது, எக்ஸில் முடியுது, yயில் ஆரம்பிக்குது, எக்ஸில் முடியுது. அப்போ y if equal to integral q if dx. What is if? if is integrating factor. Integrating factor equal to e power integral p dx. இது ஃபஸ்ட்டு ஃபார்முக்கு. இதுவே dx by dy இருந்தால் எக்ஸில் ஆரம்பித்து yயில் முடியும். இந்த இடத்துல எக்ஸு, இந்த இடத்துல y. சேம் ஃபார்முலா. அப்போது if becomes e power integral p dy-ன்னு வரும். எங்கெல்லாம் எக்ஸ் இருக்குது அங்கெல்லாம் y ரீப்ளேஸ் பண்ணினா அது செகண்ட் ஃபார்ம். இதுதான் சால்விங் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு கூடிய மூணு மெத்தட்ஸ். அப்ளிகேஷன்ஸ். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அந்த சாப்டர்லேயே வெரி இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ். பாப்புலேஷன் க்ரோத். பாப்புலேஷன் வந்து ஒரு சிட்டியில் 10 வருஷம் முன்னாடி என்ன இருக்குது, 20 இயர்ஸ் பேக்கில் எப்படி இருக்குங்கிறத பற்றி போடுவோம். அதனுடைய ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா dx by dt ப்ரொபோர்ஷனேட் டு எக்ஸ் கே எக்ஸ்ன்னு கொடுப்பாங்க. அப்புறம் ஈக்குவல் டு கே போடுவோம். dx by dt equal to k into x, where k is greater than 0. பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிற போது இந்த k வேல்யூ பாசிட்டிவாக இருக்குது. சொல்யூஷன் x equal to c into e power kt. அதுவே ரேடியோ ஆக்டிவ் டிகாய், கொஞ்சம் கொஞ்சமாக ரேடியோ சப்ஸ்டன்ஸ் வச்சுருக்குறோம், கற்பூரம் மட்டும் காற்றுல கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிட்டே போயிட்டுருக்குதுன்னா இந்த k வேல்யூ லெஸ் தென் 0வாக இருக்குது. சேம் ஈக்குவேஷன் ஃபார்முலாவும் இது, பட் k is less than 0. k is நெகட்டிவ் வேல்யூ. நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் ஃபிசிக்ஸில் வர்றது. டி டெம்பரேச்சர் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டி. கேபிட்டல் டிங்கிறது டெம்பரேச்சர், இது டைம் டி ஈக்குவல் டு கே இன்ட்டு டி மைனஸ் எஸ். டி இஸ் டெம்பரேச்சர் அண்ட் எஸ் இஸ் சரௌண்டிங் டெம்பரேச்சர். புக்கில் டி மைனஸ் டி நாட் கொடுத்துருப்பாங்க, ரெண்டும் ஒன்று தான். ஏன்னா எஸ்ன்னு வச்சுட்டேன், சரௌண்டிங் டெம்பரேச்சர் அப்படிங்கிறதுக்காக வச்சுக்கிட்டோம். ஸோ இது மறுபடியும் ஆஸ் யூஷுவல் நம்ம சால்வ் பண்ணிட்டு வர வேண்டியது தான். சால்வ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா வரும். டி மைனஸ் எஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு இ பவர் கேடி அப்படிங்கிற ஃபார்முலா. இந்த எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல டி மைனஸ் எஸ், வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை பாரு. எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல டி மைனஸ் எஸ், அப்போ இ பவர் கேடி அது அப்படியே இருக்கும். மிக்சர் ப்ராப்ளம். இந்த ஃபார்மில் இன்லெட் அவுட்லெட் இந்த மாதிரி மிக்சர் இருக்கிற ப்ராப்ளங்கள் பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ் பை டிடி ஈக்குவல் டு இன்லெட் மைனஸ் அவுட்லெட் போட்டிங்கன்னா நம்மளுக்கு டைரெக்டாக dx by dt. ஸோ இது நாலுமே அப்ளிகேஷன்ஸ். ஸோ ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் வெரி சிம்பிள் அண்ட் ஆல்சோ ஈஸி. ஃபார்முலாஸும் பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ஃபார்முலாஸ். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இனி அடுத்த சாப்டரில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.